ஹலோ, வணக்கம் நண்பர்களே. தமிழ் டெக் இன்ஃபோ சேனலில் வணக்கங்கள். இத்தனை நாளாக நம்ம வீடியோ ஏன் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல. என்னால் பண்ணுறதுக்கான நேரம் இல்லாதனால, ஒர்க் அதிகமாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோக்களை தரலான்ட்ருக்கேன். பல பேர் ஃபோட்டோஷாப் பற்றி தான் வீடியோஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டூல்களை பற்றியும் தனித்தனியாக வீடியோ நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த சப்ஜெக்டுக்காக வந்தோங்கிறது மறந்துடும். அதனால் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே. ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் கொடுத்து ஒரு இமேஜை ஒன்று நான் இப்போ எடுத்துக்கிறேன். இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்கு வேண்டி தான் இந்த இமேஜ் நான் எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்யூட் டூல். ஏற்கனவே மூவ் டூல் பற்றி நான் வீடியோ போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம மார்க்யூட் டூல் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். மார்க்யூட் டூலில் பார்த்தீங்கன்னா 4 டூல்ஸ் இருக்கும். அந்த 4 டூல்ஸும் வச்சு என்னென்ன நம்ம பண்ணலானுங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு லேயர் ஒன்று இந்த லேயர் பேலட்டில் போய் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மார்க்யூட் டூலில் ரெக்டாங்குலர் டூல் இந்த மாதிரி உங்களால் சதுரமாக உருவாக்க முடியும். நீங்கள் ஃப்ளெக்ஸில் நிறைய ஃப்ளெக்ஸில் பார்த்துருப்பீங்க. மேலே தலைவர்கள் படத்தை ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சதுரத்தை ரெக்டாங்குலரில் உருவாக்கிட்டு பெயிண்ட் பக்கெட் டூலில் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் கொட்டினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது ரெடி ஆயிரும். இது ரெடி ஆச்சுன்னா நீங்கள் லேயரை மூவ் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ கல்யாண ஃப்ளெக்ஸ் அடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, நம்ம கல்யாண பொண்ணு ஃபோட்டோவை உள்ளே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். அந்த பொண்ணோட ஃபோட்டோஸோ யாரோட ஃபோட்டோவோ நீங்கள் உள்ளே இது பண்ணிக்கலாம். இப்போ பெரிய ஃபோட்டோவை இங்கே வச்சுருக்கோம்னு வைங்களேன். இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, அதை நம்ம இப்படி வைக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா இன்னொரு லேயர் ஒன்று உங்களுக்கு உருவாகும். அதையும் கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது வரும். அதை வச்சு நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சிட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி வச்சு உங்களுக்கு ஒரு ஆல்பம் டிசைனுக்கான ஒரு இமேஜை நீங்கள் இந்த மாதிரி உருவாக்கலாம். ஒரு ஃபோட்டோவில் மாப்பிள்ளை, இதில் 2 சின்ன மாப்பிள்ளையும் பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் கூட இந்த ரெக்டாங்குலரை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கலரும் மாற்றிக்கலாம். நம்ம பெயிண்ட் பக்கெட் டூல்ஸ் போகும்போது எப்படி இதில் பெயிண்ட்டை ஃபில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். சும்மா நான் மார்க்யூட் டூல் என்னென்ன பண்ண முடியுங்கிறதுக்காக உங்களுக்கு இது காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அதுவும் உங்களுக்கு எலிப்டிக்கல் மார்க்யூட் டூல்ன்ட்டு இந்த டூலு உங்களுக்கு இது இந்த மாதிரி வரும். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்து ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் D அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வரைஞ்ச அந்த வட்டம் உங்களுக்கு போயிடும். மூவ் டூல் வச்சு மூவ் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா எத்தனை லேயர் வேணாலும் உருவாக்கலாம். இதை நீங்கள் மேலே வச்சு தலைவர்கள் படம் வைக்கிறதுனாலும், நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் அப்படின்னீங்கன்னா தலைவர் படம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்பம் டிசைனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ளெக்ஸ் அடிக்கிறவங்களா இருந்தாலும் மேலே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ட்ரோல் T அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இல்லைங்க ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே கல்யாண மாப்பிள்ளை யாரோ ஒருத்தர் வச்சுட்டு இங்கே சைடில் வேணாலும் நீங்கள் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். எப்படியாவது டிசைன்ஸ்னால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் T அடிச்சுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இப்படி ஓரத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை மார்க்யூட் டூலில் அந்த உங்களுக்கு ரெக்டாங்குலர் டூலில் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ மார்க்யூட் டூல். இது ஃப்ளக் இந்த மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமம் நமக்கு அதிகமாக பயன்படாது. இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது அதிகமாக நம்மளுக்கு யூஸ்லேயே இருக்காது. மேலே பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். ப்ளஸ்ஸுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் ஆகிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடுக வரையறக்கு
நீங்கள் காலம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஃப்ளெக்ஸில் வந்து ஒரு காலம் வரையணும் அப்படின்னா இது ஒன்று. இந்த சிங்கிள் காலம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த மாதிரியும் உருவாக்கலாம். தெரியுதா நண்பர்களே? இந்த மாதிரி நீங்கள் காலம் உருவாக்குறதுக்கு இந்த சிங்கிள் ரோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டதுனால கொஞ்சம் பேச்சில் ஒரு தடுமாற்றம் கூட எனக்கு வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை சரி பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கெட் டூல் வச்சு நீங்கள் ஏகப்பட்ட வித்தைகளை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் காமிக்கலாம். நம்ம அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேஜிக் வாண்டட் டூல், இந்த டூல் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை திருத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. இனி தொடர்ந்து உங்களுக்கு தமிழ் டெக் இன்ஃபோ சேனலோட வீடியோக்கள் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் மற்றவைகளை பற்றிய வீடியோக்களும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஒவ்வொரு வீடியோக்களும் வேறு வேறு வீடியோக்களும் இருக்கும். கண்டிப்பாக சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சப்போர்ட்டை ரொம்பவும் எதிர்பார்க்குறேன். தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.